இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவோம். மேலே இதை கலக்கிலாம் விட வேணாம், அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் நட்ஸ் சேர்த்தா பிடிக்காது, அதனால நான் சும்மா பிளேனாகவே செய்கிறேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வட்டலப்பத்தோட பேட்டரு. இனி நம்ம இதை சட்டியில் தண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நான் அந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் ரம்மலை வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ள ரம்மலை சேர்த்தோம்னா வட்டலப்பை ரொம்ப வாசமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து இந்த மாதிரி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் மாவு ஆடாது, அப்படியே வேகும். இப்போ நம்ம இந்த பேட்டரை தூக்கி வச்சிருவோம். இந்த மாதிரி மூடி போட்டு பேட்டரை மூடிடுவோம். இப்போ ஒரு 1/2 hour வேகட்டும். இப்போ வட்டலப்பை பேட்டர் வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி சென்டர்ல குத்தி பார்ப்போம். பாருங்க ஒட்டலை. இப்போ வட்டலப்பை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஆற விட்டு நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க நாட்டு சக்கரை போட்டு செஞ்ச வட்டலப்பை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வட்டலப்பை ஆறிடுச்சு. நான் உங்களுக்கு வெட்டி பீஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே நல்லா ஃப்ளஃபியா பாருங்க, கீழே எப்படி அழகா வந்திருக்குதுண்டு. எங்க ராமநாதபுரத்து நாட்டு சக்கரை போட்ட வட்டலப்பம். இது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கேன். இந்த மாதிரி வட்டிலப்பம் செஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.